राधेकृष्णा सखीस्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। குழந்தையாக இருக்கும்போது இவ அம்மா மாலிஷ் பண்ணுவா குழந்தைக்கு. அப்படி மாலிஷ் பண்ணும்போது ராமநாமம் சொல்லிகிட்டே மாலிஷ் பண்ணுவா. அதனால சரீரம் பூரா ராமநாமம் தென்பட்டது. அநேக தடவை இந்த மாதிரி அனுபவம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. மெல்ல மெல்ல இப்படி வளர்ந்து இவர் பெரியவரானார். மாதா பிதா இவரை பள்ளியில படிக்க வைக்கணும்னு அனுப்புனா. ஞானிநாம கிரகண்யம் என்பதற்கேற்ப 7 வயது இருக்கும் போதே இவருக்கு யஜ்ஞோபவித சம்ஸ்காரம் ஆயிடுத்து. இந்த குழந்தைக்கு அப்புறமா இவருக்கு கேசவ்ஜின்னு ஒரு தம்பி உண்டு. கேசவ்ஜி அவர் அடிக்கடி பிருந்தாவனம் போயின்னு தான் இருப்பார். அவரை நிறைய பேர் பார்த்திருக்கா. இவருடைய 7வது வயசு இவ அம்மா பகவத் பிராப்தி அடைஞ்சிட்டா. குழந்தைகள் சின்ன வயசு. அதனால அவ அப்பா என்ன நினைச்சார், சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஊர் ஜனங்கள்லாம் சொல்ல அவ அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். அந்த 2வது மனைவி ரொம்ப கொடுமைக்காரி. இந்த குழந்தைகளை ரொம்ப படுத்தி வச்சா. குழந்தை 2 பேருக்கும் 7 வயசு, பெரியவனுக்கு சின்னவனுக்கு 5 வயசு. 2 பேருக்கும் ஆகாரமே கொடுக்க மாட்டா. கொடுத்தாலும் உப்பு அதிகமா போட்டுருவா, நிறைய வேலை வாங்குவா. அப்புறமா அவ அப்பாவுக்கு தோணுச்சு, இப்படி குழந்தைல போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறாளே, சொல்லவும் முடியல, என்னதான் நம்ம பண்றது அப்படின்னு. அப்புறம் இவருடைய ஜாதகத்தை எடுத்து அவ அப்பா பார்த்தாரு. பார்த்தா அதுல சன்னியாசியா போகக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்கு இவருடைய ஜாதகத்துல. ஆனா அவரை நிறுத்தினா கிரகஸ்தராவும் ஆகலாம் அப்படின்றதும் இருக்கு. உடனே சரி ஜாதகத்தை பார்த்த உடனே அவ அப்பா என்ன தீர்மானம் பண்ணா, ஆச்சு இவனுக்கு 12 வயசு ஆயிடுத்து, இவனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவோம். அந்த குழந்தை வர வேலையாவது இவ கொஞ்சம் திருந்துவா அப்படின்னு இவர் எதிர்பார்த்தார். 12 வயசுல இவருக்கு திருமணம் பண்ணி வச்சார். மனைவியினுடைய பேர் ஸ்ரீமதி ராம் பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வரம விதூஷியவர். பாலிய விவாகம்தான் ஆயிடுத்து. குழந்தை தானே, கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு இந்த ஆத்துக்கு வந்தாதான் என் பொண்டாட்டிக்கும் தெரியும் எப்படி இவாளை நடத்தணும் அப்படின்றது. அந்த குழந்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு இவர் பகவானை பிரார்த்திச்சுப்பார், நினைச்சுப்பார். இப்ப ராம்பேட்டி வந்துட்டா. ஆனா வேற மனைவியண்டையோ குரூர சுபாவம் வளர்ந்துட்டே போறது. முன்னாடி இந்த குழந்தையில மட்டும்தான் படுத்தி வச்சுட்டு இருந்தா. இப்ப ராம்பேட்டியும் சேர்த்து படுத்த ஆரம்பிச்சுட்டா. ராம்பேட்டி அழுவா, என்ன இப்படி எல்லாம் பண்றா சித்திரவதை அப்படின்ட்டு. இவருக்கு அப்ப 14 வயசு ஆயிடுத்து. ஒரு நாள் என்ன பண்ண, யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கல, வீட்டை தியாகம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். ராமநாம பிரேம இவருக்கு ரொம்ப அதிகம் உண்டு இல்லையா. இவா ஊர்ல இருக்கிற ஹனுமான் கோயிலுக்கு போனார். ஹனுமான்கிட்ட நமஸ்காரம் பண்ணின்றார். ராமநாமம் சொல்லிண்டே அப்படியே கிளம்பிட்டார் அங்கிருந்து. இப்படியே ஒரு 5 வருஷம் எந்த இடத்துலயும் ஒரே இடமா இல்லாம பாரத தேசம் பூரா பிரமணம் பண்ணிட்டே இருந்தார். அவர் எங்கெல்லாம் போறாரோ இவருக்கு பின்னாடி பெரிய வானர கூட்டங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா இவரை பின்தொடர்ந்து போகும். ரொம்ப நெருக்கமா வராது, அவருடைய கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இருந்தாலும் கூட்டமா வானரங்கள் இவர் பின்னாடி வந்துட்டே இருக்கும். இவர் ராமநாமம் பாடினாலும் இவர் என்ன கீர்த்தன் பாடினாலும் சரி, அந்த குரங்குகளும் என்ன பண்ணு, அதே ஸ்வரத்துல அதுங்க ஏதோ முணுமுணுக்கும், ஏதோ பாடும். இப்படி போக போக என்ன ஆச்சுன்னா, இந்த வானரங்கள் கும்பலா இவர் பின்னாடி வர ஆரம்பிச்சுது. இப்ப ஜனங்கள்லாம் இவரை பார்த்து பயந்து ஒதுங்க ஆரம்பிச்சுட்டார். ஏகாந்தமா இருக்கிற இடத்துல போய் உட்காந்துப்பார். அங்க போய் உட்காந்துட்டு பாபா ஜோரா சத்தமா உச்சஸ்தாயில ராமநாமம் கீர்த்தன் பண்ணுவார். 2 கையும் தூக்கிண்டு நர்த்தனம் ஆடுவார் சில சமயத்துல. உடனே இந்த குரங்குகளும் சேர்ந்துட்டு எல்லாம் 2 கையும் தூக்கிண்டு எல்லாம் குதிக்கும், சிரிக்கும், எல்லாம் என்னவோ கத்தும். இப்படி ராமநாமம் ஹனுமான் சாலிசா இப்படி சொல்லிண்டே இப்படி போயிட்டே இருக்கார். குஜராத்துக்கு பக்கத்துல பவுர்லின்னு ஒரு கிராமம், அங்க போனார். அங்க முதல் ஒரு 7 வருஷம் அங்க இருந்தார். அங்க நிறைய யோக சாதனைகள்லாம் பண்ணார். அங்க ஒரு பெரிய குளம் உண்டு ஊருக்கு மத்தியில. அதுல பகல் முழுவதும் என்ன பண்ணுவார், கழுத்தளவு நீர்ல போய் நின்றுண்டு யோக சாதனை பண்ணுவார். ராத்திரி தான் வெளியில வருவார். ராத்திரி பூரா ராம ஜபம் ராமநாம கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பார். கிராம ஜனங்கள்
ராத்திரி வேளையில இப்படி கீர்த்தனம் பண்ற குரல் கேட்கறதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரை பாப்பார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு இவர் பாடுறது கேட்டுட்டே இருப்பார். ரகுநாத் சகாரா தேரா मैं तेरा हूँ तू मेरा है, रघुनाथ सगारा तेरा है, गोविंद सहारा तेरा है, रघुनाथ सहारा तेरा है, गोविंद सहारा मेरा। कर्म बंधन में अंधेरा है, मेरे चारों वो अंधेरा அப்படின்னு சொல்லிட்டு பாடிண்டே இருப்பார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு பாடிண்டே இருப்பார். பஜனை பண்ணுவார். ஜனங்கள்லாம் காலை வெளில வருவா. தண்ணி எடுத்துன்னு போறதுக்கு பாபா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா. வரும்போது ஏதோ அவ கையில அவ அட்டில இருக்கிற ரொட்டிகளை எடுத்துன்னு வந்து பாபாவுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுவா. பாபாவும் ஆசீர்வாதம் பண்ணுவார். இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா உற்சவம் ரொம்ப விமர்சையா நடக்கும். சுந்தரகாண்ட் பாட்டு பண்ணுவார், ராமநாம கீர்த்தனம் பண்ணுவார். இப்படி அப்படியா ரொம்ப பிரமாதமா அவர் இருக்கிற இடத்துல சதா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் தான். பக்த சரித்திரங்கள்லாம் சொல்லுவார். சில சமயத்துல கேச்சி தாம்ல வந்து இப்போ வெளிநாட்டு ஜனங்கள்லாம் வந்து கூட ஆரம்பிச்சுட்டா. இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா, 7 வருஷம் வந்து இவர் பவனியா அப்படின்ற இடத்துல இருந்தார். கலையா பாபா அப்படின்னு தான் அங்க இருக்கிறவாள்லாம் இவரை கூப்பிடுவார். இவர் எந்த இடத்துக்கு போறது வர்றது தங்கறது எல்லாமே அனுமானுடைய பிரேரணை பிரகாரம் தான் நடக்கும். நடந்து 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 உத்தரப்பிரதேசத்துல ஃபருக்காபாத்னு ஒரு ஜில்லா, அங்க வந்தார். அதுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் நீப்கரோரின்னு சொல்லிட்டு அங்கேயே வாசம் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் கிராமத்துல இப்படி ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு சாது, ஒரு மகாத்மா அப்படின்னு தெரிஞ்சுன்னு சாரையா ஜனங்கள்லாம் வருவா. இவருடைய ராமநாமத்தை கேட்டு இவர் பேர்ல ஒரு ஆசை, இவர் பேர்ல ஒரு மரியாதை. தினமும் வருவா, நமஸ்காரம் பண்ணுவா, ரோட்டி பால் ஏதாவது எடுத்துன்னு வந்து இப்படி சமர்ப்பணம் பண்ணுவா. இவருக்கு வாக் சித்தி உண்டு. ஒரு மாயை வந்து ரோட்டி கொண்டு வந்து தருவா. பக்கத்துல ஒரு நல்ல தண்ணி கிணறு உண்டு, அங்க தண்ணி எடுத்துன்னு போறதுக்கு வருவா. ஒரு நாளைக்கு பாபா அப்படி வந்து தண்ணி எடுத்துன்னு போகும்போது அவளை பார்த்து சிரிச்சார். அதை கேட்டா, ஏன் சிரிக்கிறேள் பாபா என்னை பார்த்து அப்படின்னு கேட்டா, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உன் பதி மறிச்சு போயிடுவான், இறந்து போயிடுவான் அப்படின்னு. உடனே என்ன சொல்றீள் அப்படின்னு கேக்குறா உச்சஸ்தாயில. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறா. இல்ல நீ இந்த தண்ணியை பிடிச்சிட்டு போய் அங்க ஒரு பெரிய ஒரு கலசம் வச்சிருக்கல, அதுல குட்டுவேல்ல, அவன் வந்து அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு வருவான். அதுக்கு பின்னாடி ஒரு கரு நாகம் ஒண்ணு இருக்கும். இந்த நாகம் வந்து அவனை கொத்திடும், அவன் இறந்து போயிடுவான். என்ன பைத்தியம் மாதிரி பேசுறேன் அப்படின்னு கத்திட்டு நேரா வீட்டுக்கு ஓடி போவா. இந்த எடுத்துன்னு போன தண்ணியை எடுத்துன்னு போய் அங்க இருக்கிற கலசத்துல ஊத்துவா. ஊத்திட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி நகத்துவா. பார்த்தா ஒரு பெரிய கருப்பு நாகம் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி அப்படியே எழுந்து நிக்கிறது. உடனே ஓடி போய் வாத்துக்கார கூட்டின்னு வந்து காமிச்சா, தண்ணி நான் எடுத்துன்னு வந்து தினம் இந்த மாதிரி இந்த பானையில கொட்டுறேனே, இந்த நாகம்தான் அந்த பாம்புல இந்த தண்ணியை குடிக்கிறதா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு உடனே இந்த 2 பேருமா சேர்ந்து ஓடி போய் அந்த கிராமத்துக்கு ஓரத்துல இருக்கிற பாபா கிட்ட போய் நீப்கரோரி பாபாவுடைய காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழறா. உடனே அவர் அபய பிரதானம் கொடுத்துட்டார். அவர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு அந்த ஆத்துல வசிக்காதீங்கோ, வேற வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு. இப்படி இந்த விஷயம் ஊர் பூரா பரவிட்டு இப்ப என்னன்னா இருக்கிற கும்பலே ரொம்ப தான் வந்துட்டு இருந்தது. இப்ப அக்கம் பக்கம் கிராமத்துல இருக்கிற கும்பல்களும் வர ஆரம்பிச்சிட்டு. இது அவருடைய லட்சியம் கிடையாது, இப்படி கும்பல் வரவழைக்கணும்ன்றது அப்படி லட்சியம் கிடையாது. இப்ப இந்த கிராமத்துக்காரால
இத்தனால இவரை நம்ம என்னமோ பைத்தியம் நினைச்சுட்டு இருந்தோம். இவர் பைத்தியமும் இல்ல, பிச்சைக்காரனும் இல்ல, இவர் மகா சித்த புருஷர் போல இருக்கு. யாராவது வெயில் காலத்துல இப்படி 2-3 கம்பளி போத்திக்க முடியுமா? குளிர்காலம்னா சதா தண்ணியிலேயே மிதக்கிறார் இவர் அந்த தலாப்ல போய். அதனால இவருடைய போக்கே விசித்திரமா இருக்கு. இவர் பெரிய மகாத்மாவா இருப்பார் போல இருக்கு. பாபா, நாங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தரோம், நீங்க இப்படி சிரமப்படக்கூடாது அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்டார். உடனே பாபா சொன்னாரு, எனக்காக நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் இப்படி ஏதாவது ஒரு ஒரு குகையில இருந்துப்பேன், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். சரி, அவெல்லாம் சேர்ந்து ஒரு குகை மாதிரி ஒண்ணு ஏற்படுத்தி கொடுத்தா. கொஞ்ச நாள்ல பழா போயிடுத்து. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு குகை ஒண்ணு ஏற்படுத்தி கொடுத்தா. அந்த குகையில ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குமா அந்த குகை. அந்த குகையில தான் அவர் 15 வருஷம் வாழ்ந்திருக்கார். எப்பவாதான் வெளியில வருவார். ஜனங்கள் தரிசனம் செய்யறதுக்கு அப்படியே சாரியா வருவார். ஆனா அந்த குகைக்குள்ள வரத்துக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. சதா ராம நாம ஜபம், ஹனுமான் சாலிசா இதுதான் நடக்கும். ஊர்க்காரர்கிட்ட சொல்லி வச்சிருந்தா, நான் வெளியில வரும்போதுதான் என்ன நீங்க எல்லாம் தரிசனம் பண்ணணும், நீங்க உள்ள மட்டும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப சொல்லி வச்சிருந்தார். இந்த கோபால்னு இந்த ஊர் ஜமீன்தார் ஒருத்தர், அந்த ஜமீன்தார் வந்து கோபால்னு ஒரு பையன், அந்த பையன்கிட்ட வந்து தினமும் பால் கொடுத்து அனுப்புவார். பாபா என்ன குடிப்பார், அதனால இந்த பால் ஒரு பெரிய குவளை நிறைய கொடுத்து எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வா அப்படின்பார். இந்த பையனும் தினமும் வந்து பால் எடுத்துன்னு வந்து வைப்பான். பாபா அதை ஸ்வீகரிச்சுப்பார். ஒரு நாளைக்கு பாபா வெளியில வரவே இல்லை. ரொம்ப நாள் இன்னும் பார்த்தான் இந்த பையன். அவர் வர சமயம் அதான் எடுத்துன்னு வருவான். அவர் வர சமயமும் ஆகி அதுக்கு மேலேயும் ரொம்ப நேரம் ஆயிடுத்து. ஆனா அவர் வரல. உடனே வெளியில வச்சுட்டு போலாம் அப்படின்னா ஏதாவது ஜந்துக்கள் வந்து ஏதாவது அந்த பாலை கொட்டிடுத்துனா என்ன பண்றது? அதனால குகைக்குள்ளேயே போய் வச்சிடுவோம் அப்படின்னு நேரா குகைக்குள்ள போயிட்டான். போய் பாலை எடுத்துன்னு போய் வச்சான். வச்சுட்டு இப்படி நிமிந்தான். பார்த்தா பாபா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய சரீரம் பூரா அப்படியே பாம்புகள் அப்படியே சரமா தொங்குறது. உடனே பாபா வந்து ராம அமைதியா சொல்லிட்டு இருக்கார். இவன் பார்த்தானோ என்னவோ, அவ்வளவுதான், அப்படியே தடால்னு கீழே விழுந்துட்டான். இவனுக்கு ஒண்ணுமே முடியல. பார்த்த உடனே இவனுக்கு மயக்கம் வந்துட்டு. சின்ன குழந்தை தானே. பாபா கண்ணை திறந்து பார்த்தார். ஏன்பா நீ உள்ள வந்த? சொன்னேனே யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்பா உள்ள வந்த அப்படின்னு சொன்னார். இப்படி தட்டி விட்டார். அவ்வளவுதான், எல்லா பாம்பும் போயிடுத்து. எனக்கு ஒரே பயம். அப்புறம் அவர் அந்த குழந்தைய தூக்குற மாதிரி அந்த பையனை தூக்கின்னு வந்து வெளியில கொண்டு போட்டார். அந்த குழந்தைய அவர் தடவி கொடுத்தார். அந்த பையன் எழுந்துட்டான். எல்லா ஊர் ஜனங்கள்லாம் கூடிட்டு அந்த இடத்துல. உடனே அவர் சொல்லியிருந்தார் இந்த பையன்கிட்ட, நீ பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியும் மெல்ல மெல்லமா இவருடைய கீர்த்தி இந்த கிராமம் பூரா பெருகிட்டு, சந்தியா சமயம்னா இப்படி எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, எல்லாரும் ராம நாமம் சொல்லுங்கோ, ஹனுமான் சாலிசா பாட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் இப்படி எழுந்து கிளம்புவார். இப்படி வந்து உட்காந்துப்பார். அவெல்லாம் ஜனங்கள்லாம் வருவார். அப்படி ராமநாமம் சொல்லுங்க, ஹனுமான் சாலிசா எல்லாம் ஆகும். கிளம்பி உள்ள குகைக்குள்ள போய் எழுந்துப்பாரு. அப்போ எல்லா ஜனங்களும் ஒத்தத்தரா வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு அந்த கஷ்டம், நீங்க எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒத்தத்தரா ஒண்ணு சொல்லுவா. அவவா கஷ்டங்களை அவ வந்து எடுத்து சொல்லுவா. அப்படி ஒரு வைஷ்ணவ பெண்மணி அவ வந்து சொல்றா, எனக்கு சந்தானமே கிடையாது, நீங்க தான் இப்படியா அனுகிரகம் பண்ணணும். உடனே அவர் சொன்னார், இந்த ஊர்லயே ஒரே ஒரு கிணறு தான் இருக்கு, நல்ல தண்ணி கிணறு ஒண்ணு இன்னொன்னு வெட்டணும், அது பண்ணையானா உனக்கு உடனே குழந்தை பிறந்துருவான், இன்னொரு கிணறு ஒண்ணு வந்து நீங்க தோண்டணும் அப்படின்னு. உடனே கிராமத்துல வந்து ஆத்துல போய் சொல்றா, இந்த ஊரோட தண்ணி பிரச்சனையே அப்பதான் தீரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அவ ஆத்துல வந்து சொன்ன உடனே அவ ஆத்துக்கார் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிணறு வெட்டிட்டான் அந்த ஊர்ல. அடுத்த 10வது மாசம் ஒரு அழகான ஆண் குழந்தை அந்த பிறந்துடுறது அவளுக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ராம் சேவக் தாஸ்னு பேர் வச்சார். இப்போ அந்த ராம் சேவக் தாஸ் அடிக்கடி பிருந்தாவனம் வந்து போயின்னு தான் இருக்காராம். இந்த ஆசிரமத்துக்கு வர வழக்கமாக. இவளுக்கு வந்து ரொம்ப இப்படி ஒரு பேர் அதிசயம் நடந்துட்டே, இப்படி பாபா சொல்லி இந்த பாபா ஆசீர்வாதத்தால இப்படி ஒரு குழந்தை பிறந்ததே அப்படின்னு இன்னொருத்தி வந்தா. அவ சொன்னா, எனக்கு வியாபாரமே நடக்க மாட்டேன்றது எங்க ஆத்துக்காருக்கு சரியா, என்ன பண்றது? அதுவா, அதுக்கு நீ என்ன பண்ணும், ஒரு அனுமார் கோயில் இந்த ஊர்லயே இல்ல, ஒரு அனுமார் கோயில் கட்டு. ஐயோ, கோயில் கட்டணும்னா அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் பாபா,
அப்படின்னு பாபா சிரிச்சுட்டே சொன்னார், சரி நீ முழு கோயிலும் கட்ட வேண்டாம், உன்னால முடிஞ்ச செங்கல் சிமெண்ட் கொடு, அந்த 2த்த மட்டும் நீ கொடுத்துருங்கோ, மீதியை மத்தவாள்கிட்ட சொல்லி நான் செய்ய சொல்றேன் அப்படின்னா. இப்ப அவளுக்கும் காரியம் சுலபமா எடுத்து உடனே நேரா போனா ஆத்துக்கார்ட்ட சொன்னா. உடனே ஆத்துக்காரர் சொன்னார், சரி அதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு மாசத்துக்குள்ளேயே இப்ப வியாபாரம் ஜோரா நடக்க ஆரம்பிச்சிடுது. ஆனா அவர் சொன்ன செங்கல் சிமெண்ட் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவர் கொடுக்கவே இல்லை. ஜனங்கள் கோயில் கட்டின்னு இருக்கா இல்லையா, சிமெண்ட் செங்கல் வேணுமே, ஆனாலும் அவ போய் கேக்குறா. உடனே அவர் சொல்றார், இல்ல நாளைக்கு வாங்க தரேன், நாளைக்கு வாங்க தரேன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவேன். உடனே அவெல்லாம் வந்து பாபாட்ட சொன்னார், இந்த மாதிரி எப்ப போய் கேட்டாலும் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்றார். இந்த மாதிரி பாதி வேலையில நிக்கிறது கோயில். அந்த பாபா வந்து ஒத்துண்ட செங்கல் சிமெண்ட் கூட கொடுக்க மாட்டேன்றார், சிமெண்ட்ல நிறைய மண்ணு எல்லாம் கலக்க சொல்லி அந்த மாதிரி செய்ய சொல்றார் அவ சேவகர்களை. இப்படி எல்லாம் வந்து சொல்றார். உடனே பாபா சொன்னார், இனிமே நீங்க அவர்கிட்ட போய் எதுவுமே கேட்காதீங்க, அவர்கிட்ட எதுவுமே நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்க எல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டார். மறுநாள் அவருடைய குடவுன்ல தீ பத்தி எடுத்து. உடனே அவருடைய பொண்டாட்டி வந்தா, ஏ முட்டாள், நீ எல்லாரையும் ஊரையே ஏமாத்துறவன், நீ அந்த மாதிரி அந்த பாபாவையும் ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சுட்ட போல இருக்கு, உன் வேலையெல்லாம் மகான்கள் கிட்ட எல்லாம் செல்லுபடி ஆகாது, பத்தியா இப்ப குடம் தீப்பத்தி எரியுது அப்படின்னு அவ கூச்சல் போடுறா ஆத்துக்காரர. உடனே அவர் ஓடி வந்து ராத்திரியா பாபாவோட காலில் விழுந்து அழறார், எப்படியாவது காப்பாத்துங்கோ, இல்லைன்னா பிசினஸ் பூரா போயிடுத்துனா போட்ட பணம் பூரா போயிடும், நான் என்ன பண்ணுவேன். பாபா சொன்னார், நீ என்கிட்ட என்ன சொன்ன, செங்கல் சிமெண்ட் தான் கொடுக்க முடியும்னு சொன்ன. அப்புறம் இப்ப வந்து அவ கேட்டானா அதை கொடுக்கல, அப்புறம் அவ வந்து கேட்டா இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு என்ன நாடகம் ஆடுற. இல்ல பாபா என்ன மன்னிச்சிருங்கோ, இந்த கடை பூரா எரிஞ்சு போயிடுத்துனா நான் பெரிய நஷ்டத்துக்கு ஆளாயிடுவேன், நான் செஞ்சது தப்பு தான், 2 காதையும் பிடிச்சிட்டு தோப்புக்காரனை போட்டு என்ன மன்னிச்சிருங்கோ, நான் உடனே நாளைக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், எங்கேயாவது வாங்கியாவது கொடுத்துடுறேன், ஆனா எப்படியாவது இந்த தீ பத்தின்ட்டு இது நிக்கணும், நான் என்ன பண்ணுவேன், சரி போயிட்டு வா அப்படின்னு பாபா எழுந்து போயிட்டார் உள்ள குகைக்குள்ள. இவன் ஓடி வந்து பாக்குறான், என்ன லெவலுக்கு தீ எரியறது, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பாக்குறான். தீயே பிடிக்கல, ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கு குடம். உடனே அவனுக்கு ஒண்ணுமே நம்பவே முடியல. உடனே நேரா போய் மனைவியை போய் கூட்டின்னு வந்து காமிக்கிறான். உடனே மனைவி சொல்றான், நான் தான் சொன்னேனே அவர் பெரிய மகாத்மா, அவர் என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ இப்படி ஊரை ஏமாத்துற மாதிரி அவரையும் ஏமாத்தலாம் பார்த்த, அதுதான் இந்த மாதிரி நடந்தது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ன உடனே இப்ப என்ன ஆச்சு, மறுநாளைக்கு இவர் தீவிர பக்தரா மாறிட்டார். நீக்கரோரி பாபா கிட்ட என்ன ஒத்துண்டாரோ அது எல்லாத்தையும் உடனே அவரையே எடுத்துன்னு வந்து வண்டியில இறக்கிட்டார் அனுமார் கையில் கட்டுறதுக்கு. பாபாவும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். இப்படி அதுக்கப்புறமா மெல்லமா இப்ப நிறைய யுவாக்கள் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் இவர்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாள். ஏதோ ஒரு ஆகர்ஷணம் இவர்கிட்ட இருக்கு. அப்ப பாபாவுக்கு ஒரு 20 வயசு இருக்கும், இவனும் யுவா தானே. ஆனா அந்த குழந்தைகள்லாம் வந்தவுடனே, அந்த பையன்கள்லாம் வந்தவுடனே அவளை பார்த்துட்டு இவளுடைய சம்ஸ்காரம் எல்லாம் எப்படின்னு பார்த்தவுடனே கண்டுபிடிச்சிருவாரு இவர் தான். உடனே குஸ்தி போடலாமா அப்படின்னு கேக்குறாரு அவளெல்லாம் பார்த்து. எல்லாரும் சரிங்க, எல்லாம் விளையாடுறா, எல்லாம் சந்தோஷமா ஒருத்தர் விளையாடிக்கிறா. இப்படி பல நாள் அவளோட சேர்ந்து விளையாடி அவளுக்குள்ள இவரும் ஒருத்தரா ஆகி அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து பசங்கள்லாமும் வந்து சேர்றது. இப்ப எல்லாரையும் உட்கார வச்சு அவளெல்லாம் நாமம் சொல்ல வைக்கிறார், அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கிறார், ஏகாதசி விரதம் இருக்க வைக்கிறார், அனுமான் சாலிசா படிக்க சொல்லி கொடுக்கிறார், அனுமான் கதைகள்லாம் சொல்றார், சுந்தரகாண்ட பாராயணம் பண்ண படிக்க கத்து கொடுக்கிறார். இப்படி எல்லாத்தையும் அவர் அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற ஆசிரமத்திலயும் அப்படிதான் எல்லா வரவாளெல்லாம் ராமநாமம் சொல்லுவார், அனுமான் சாலிசா படிக்க சொல்வார், சுந்தரகாண்டம் பாட் பண்ண சொல்வார். அப்படி இவாள் எல்லாரையும் தயார் பண்றார். ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா, இப்படி ஒரு மகாத்மா வலிய நம்ம ஊருக்கு வந்து நம்மளெல்லாத்தையும் இப்படி ஒரு வழி நடத்துறாரே, சன்மார்க்கத்துல இந்த குழந்தைகள் எல்லாம் பண்றாரே அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கோபால பசங்கள்லாம் இடையர்கள்லாம் மாடு ஊட்டின்னு வருவா. அவன் மெல்லமா இந்த அக்கம் பக்கம் கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு மேய்ச்சலுக்கு கூட்டின்னு வரா. கையில ஒரு ரொட்டி தூக்கு ஒண்ணு எடுத்துன்னு வருவா. அந்த தூக்க மரத்துல மாட்டி விடுவா, கட்டிட்டு இந்த மாடுகள் எல்லாம் கவனிச்சுப்பா. மாடுகள் எல்லாம் மேய்ச்சல் வேலையெல்லாம் முடிச்ச உடனே மத்தியானமா அந்த குளத்துல கை கால்லாம் அலம்பிப்பா. அலம்பிட்டு
இந்த இதெல்லாம் வந்து பாக்குறான், ஒருத்தருடைய தூக்குலயும் ரொட்டியே இல்ல. அந்த சமயத்துல பாபா வந்து அந்த குளத்துல நீர் ஜலசமாதியில இருக்கார். சில சமயத்துல குகையில இருப்பார், சில சமயத்துல இந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துல ஜலசமாதியில இருப்பார். இப்ப ரோட்டி எங்க போச்சு? எல்லாருக்கும் நல்லா பசி. என்ன இவெல்லாம் தலையா பாபா தான் கூடுவார். தலையா பாபா, ரோட்டி பார்த்தலா, ரோட்டி பார்த்தலா, நாங்கெல்லாம் ரொம்ப பசியால வாடுறோம். பசி எடுக்கிறது நல்ல பசியா இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாபா அங்கேருந்தே நீ தண்ணியில இருந்தே குரல் கொடுக்கிறாரு. என்ன சாப்பிட போறேன், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம்? இல்ல, நாங்க எடுத்துன்னு வந்த ரொட்டி காணாம போயிடுத்து, அதை விடுங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? லட்டு சாப்பிடறல? கொடுங்க அப்படின்ன உடனே பாபா எழுந்து நிக்கிறார். உடனே அந்த குளத்துல இருந்து அப்படியே லட்டு தட்டு தட்டா வருது, ரசகுல்லா வருது. எல்லாம் வரவழிச்சு பாபா எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறாரு. எல்லாம் ஒரே சந்தோஷமா. இப்படி மறுநாள் மறுநாள் இதே மாதிரியே இப்பெல்லாம் என்ன பண்றா, இவ ரோட்டியே எடுத்துன்னு வராம வந்துட்டா. வருவா பாபாட்ட வந்து, பாபா பசிக்கிறது பசிக்கிறது, கொஞ்சம் பேரு தான் ரோட்டி எடுத்துன்னு வர்றார். உடனே பாபா சொன்னார், இவெல்லாம் வந்து கேட்ட உடனே, இது பாரு, யார் யார் ரோட்டி கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியும், அவளுக்கெல்லாம் இப்ப எல்லாம் கொடுப்பேன். ரோட்டி கொண்டு வராதவாளுக்கெல்லாம் நான் எதுவும் கொடுக்க முடியாது. உன் தூக்கே அங்க இல்லையே, என்னாச்சு அப்படின்னு கேட்பார் ஒரு பையனை கூப்பிட்டு. யாரெல்லாம் கொண்டு வந்தாலும் அவளுக்கு எல்லாம் பூரி, சாகு, கச்சோடி எல்லாம் கொடுப்பார். இப்படி பல நாள் இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு நடந்தது. பாபா நினைச்சுப்பார், இந்த ஊர்ல வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு, இதனாலேயே வேலை தரணும்ட்டு இளைஞர்கள்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே இடத்துக்கு போயிடுறா, வந்து நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அதனால இங்கேயே சாயங்காலம் ஒரு மேளா மாதிரி ஒண்ணு நடத்தலாம். யார் யாருக்கு என்னென்ன வேலை தெரியுமோ, யார் யாருக்கு என்னென்ன சமைக்க தெரியுமா, தைக்க தெரியுமா, கூட முடைய தெரியுமா, யார் யாருக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அவா அந்தந்த சாமான்களை பண்ணி எடுத்துன்னு வந்து இங்க வைக்கலாம் அப்படின்னோடனே, நீர்க்கரோரிலேயே எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய மேளா நடத்துறார். அதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அந்த லெவலுக்கு. பல கிராமத்திலேருந்து நீர்க்கரோரிக்கு இப்ப பார்த்தெல்லாம் சகலவிதமான சாமான்கள், காய்கறிகள் என்ன, மளிகை சாமான் என்ன, பழங்கள் என்ன, துணிமணிகள் என்ன, இப்படி எல்லாரும் அவாவா சாமான்களை கொண்டு வந்து அவாவா அங்க வியாபாரம் பண்றது. நல்ல லாபம் வரும். நல்ல ஒரு அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி வச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு வழிவகை பண்ணார். ஆனா ஒரு நியமம் வந்து வச்சார். என்ன அப்படின்னா, இது ராமனுடைய பாஜார், அதனால இங்க யாருமே பூட்டக்கூடாது. நம்பிக்கையா வியாபாரம் பண்ணுங்க, நம்பிக்கை தான் மூலதனம். சாமான்களை ஒளிச்சும் வைக்கக்கூடாது, விலை அதிகமா வைக்கக்கூடாது அப்படின்னா. சில பேர்லாம் என்ன பண்ணுவோம், அந்த மரத்தாலான அவெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுண்டு, அந்த அவளுக்கு ஒரு ஷெட்டு மரத்திலேயே அப்படி சும்மா அப்படி போட்டு, அது சாமான்கள்லாம் நனையாம இருக்கணும்னு எல்லாம் அது உள்ள வச்சிருவா. ஆனா பூட்ட மட்டும் மாட்டா. ராத்திரி 10 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும். அங்கேயே எல்லாம் விற்பா, வாங்கி சாப்பிட்டுட்டு ஜனங்கள் போய் படுத்துன்றோம். இப்படி பல மாசம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணான், வந்து பார்த்தான், அட எவ்வளவு பெரிய அங்காடி வீதிடா, கடையெல்லாம் திறந்தே கிடக்கு, சரி நம்ம எடுத்துன்னு போயிடுவோம் அப்படின்னு எல்லா சாமானையும் எடுத்தா, ஒன்ன கூட தூக்க முடியல. எல்லாம் பாறாங்கெல்லாம் கணக்கிறது, எல்லாம் ஒரு தீப்பெட்டி டப்பாவை கூட தூக்க முடியல, அவ்வளவு கணக்கிறது. உடனே இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி வந்தான் எல்லா கடையும். அவனுக்கு நல்லா பசி வந்துடுச்சு. இதனடா மாயா பசாரா என்ன, எதையுமே எடுக்க முடியலையே. ஒரு தர்பூஷணி பழ கடையை பார்த்தான், ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தர்பூஷணி பழத்தை இப்படியே தூக்கிட்டான். அது இருக்கும் 10 கிலோ எடை. அது தூக்கிட்டான். கொஞ்சம்தான் பசிக்கு சாப்பிட்டான். பொலன்னு வெடிய ஆரம்பிச்சுட்டு, சரி யாராவது வந்து நம்மளை பிடிச்சிட போறா, ஏன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு வருவா, யாராவது வந்து வரவா, நம்மளை பிடிச்சிட போறான்ட்டு மெல்லமா கிளம்பலான்னு கிளம்புறான். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வரான். அங்க ட்ராக் லைனை பாக்குறான். நிப்கரோரி ரயில்வே லைன் அது. இங்க ரயில்வே ஸ்டேஷன் அப்பெல்லாம் கிடையாது. பாபா வந்தாவிட்டு அவருடைய சாமர்த்தியத்தினாலையும் அவருடைய பலத்தினாலையும் அந்த ஊர்ல நீப்கரோரி ஸ்டேஷன் ஏற்படுத்தினார். இப்ப இவன் அந்த தர்பூஷணி பழத்தையும் விடல, தூக்கிண்டு அந்த ட்ராக்கை தாண்டிடலான்னு வரான். கால் அந்த ட்ராக்குக்குள்ள போய் மாட்டின்னு என்ன முயற்சி பண்ணாலும் முடியல. உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான் வலிக்கிறதுன்னு. ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து. எல்லாம் திருடன்னு எல்லாம் வந்து ஓடி வரா. அதுக்குள்ள ட்ரெயின் சிக்னல் வேற பார்த்துட்டா. அரே பாபா, தர்பூஷணிக்காக உயிரே போயிடும் போல இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஓன்னு கத்தி அழறான். ஜனங்கள்லாம் எவ்வளவு காலை பிடிச்சு இழுத்து பார்த்தாலும் காலை எடுக்க வரல. உடனே ஏன் இப்படிலாம் நீ நடந்துட்ட அப்படின்னு உடனே அவன் எல்லாத்தையும் சொல்றான். சொன்ன உடனே, இந்த பார்ப்பா, இந்த ஊருக்கே நீப்கரோரி பாபா தான், அவர் தான் எங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரி.
நீ செஞ்ச தப்புக்கு இப்ப அவர் தண்டனை கொடுத்துட்டார், வேற ஒண்ணும் இல்ல. சரி இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கத்துறான். நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சரியாயிடும் அப்போ அப்படின்ன உடனே, நான் இப்ப எங்கேருந்து போறது, என் கால் தான் இப்படி மாட்டின்னு இருக்கேன், என் வலி வேற பிராணம் போறது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஏன்னா நான் உயிரை விட்டுற போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு கத்துறான். உடனே இந்த கிராமத்து ஜனங்கள் உடனே நெய்க்கரோரி பாபா கிட்டேயே நேரவாவெல்லாம் ஓடி வரா. இப்படி நடந்த விஷயம் பூரா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றா. நீங்க தான் கிருப பண்ணி அவனை மன்னிச்சிருங்க, இல்லாட்டா அவன் இறந்தே போயிடுவான், கொஞ்ச நாளையில ட்ரெயின் வந்துட போடுது, எங்களுக்கெல்லாம் அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடனே பாபா சொன்னா, சரி அவன்கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு ஒரே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்னன்னா அவன் என்ன திருடினாலும் அந்த பழத்தை பூரா அப்படியே அவனையே சாப்பிட சொல்லுங்க, இதுதான் அவனுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன். உடனே அவன் அழுதுண்டே வந்து சொன்ன உடனே அழுதுண்டே அந்த பழத்தை பூரா சாப்பிட்டான். இப்போ இந்த இடத்துல இருந்தே அவன் பாபா ஷமாக்கரோ ஷமாக்கரோ, என்னை மன்னிச்சிடுமோ என்னை மன்னிச்சிடுமோன்னு கத்தி அழுதான். கால் தானா வெளியே வந்துட்டு உடனே நேரா அங்கேருந்து அந்த ஜனங்கள்கிட்ட கேட்டான் பாபா எங்க இருக்காருன்னு. உடனே அவெல்லாம் கூட்டின்னு போனான், வந்தான், பாபாவை பார்த்தான், காலில் விழுந்தான், அழுதான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா. ஏன்பா இப்படிலாம் திருட்டு வேலை பண்ற அப்படின்னு கேட்டார். என்ன செய்யறது, நானும் ஏழை, வேலை ஒன்றும் இல்லை, அதனால நான் திருட வந்தேன். சரி இந்த ஊர்ல தான் ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு பேசிண்டா, அதை கேட்டுட்டு நான் வந்தேன். சரி உனக்கு தெரிஞ்ச வேலை எதுவோ அது செய், எனக்கு கூட்டுற வேலை ஒண்டிதான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி அதை தான் நீ செய், என்ன ஊர் ஜனங்களும் சரி இங்கேயே இருந்துக்கோப்பா, நீ கூட்டுற வேலை பண்ணு, இந்த திருட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சுட்டா. அப்புறம் அவனுக்கு பாபா வந்து, நீ தினம் ராமன் சொல்லு, அதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட், மனசு கஷ்டப்படாத, நாமா சொல்லு, எல்லாமே உனக்கு ஜெயம் ஆகும். கஷ்டப்படுறவனுக்கு வந்து மன சமாதானம் தானே ரொம்ப முக்கியம். உடனே அவனுக்கு ஹிதமா பேசி அவனுக்கு கிருப பண்றார் பாபா. இப்படி போயின்னு இருக்கு. இப்ப பாபா என்ன பண்ணார், நடந்தே போய் ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டார். இந்த ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் ஏறி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துட்டார். டிசி வந்தார், டிக்கெட் எங்க அப்படின்னு கேட்டார். இவர் ராம் ராம் அப்படின்னார் பதிலுக்கு. அவருக்கு ஒரே கோபம் வந்துட்டு, முதல்ல இறங்கு, டிக்கெட் இல்ல ராம் ராமா இறங்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல இறக்கி விட்டார். அது தப்பான ஸ்டேஷன், அந்த இடத்துல இறக்கிட்டார். நினைச்ச இடம் வேற. இந்த இந்த அதிசயம் நிகழ்ந்தது. இது வந்து வெளிநாட்டவருக்கு இடையே இது ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப பிரசித்தமானது. இது பல பேர் வெளிநாட்டுல இருந்து வரவா இவரை சந்திச்சு இதுதான் கேட்பா, பாபா அந்த ட்ரெயின் நிறுத்தி வச்சல அந்த பாபா தானே நீங்க அப்படின்னு தான் கேட்பா. இவரை இப்ப இறக்கிட்டா, வண்டி கிளம்பணுமோனோ வண்டி கிளம்பவே இல்லை. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணா, ரிப்பேர் பண்றதுக்கு இன்ஜினியர் டீம் ஒன்று வந்தது. அது வண்டியில வந்து இறங்கி மணிக்கணக்கா ரிப்பேர் பார்த்துனா 3 மணி நேரம் வண்டியை ரிப்பேர் பார்த்துருக்கா. வண்டி எல்லாம் கண்டிஷனா தான் இருக்கா, வண்டி கிளம்ப மாட்டேன்றது. இதுக்குள்ள இந்த டிரைவர் வந்தார். அவர் வந்து ரிப்பேர் பண்றது எல்லாத்தையும் பார்த்தார், அவட்ட பேசினார். அப்புறம் பாபா வந்து சிரிச்சுட்டே ராம் ராம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தார். உடனே பாபாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணார். அவருக்கு விஷயம் புரிஞ்சிடுத்து. டிசி வந்து டிக்கெட் செக்கர் வந்து அவர் ஆங்கிலேயர். அந்த டைம் வந்து இங்கிலீஷ் பீரியட் தானே, அவளுடைய பிரிட்டிஷ்காரர்களுடைய இது தானே. அவருக்கு வந்து இந்த மகாத்மா இந்த விஷயங்கள்லாம் அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது. இந்த டிரைவர் வந்து இந்த டிசி கிட்ட வந்து சொன்னார், இந்த பார்ப்பா, இவெல்லாம் மகாத்மாக்கள், இங்கெல்லாம் நீ இவ்வளவுலாம் எதிர்பார்த்தாலாம் நடக்காது. 3 மணி நேரத்துக்கு மேல மெக்கானிக் வந்து வேலை பார்த்துட்டார், ஆனா வண்டி கிளம்பல. நீங்க எனக்காக அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஷமா கேட்டேன்னா அவரை முதல்ல வண்டியில இருந்து நடுவுல இறக்கி விட்டதும் பெரிய தப்பு, அதனால வண்டியில ஏத்திக்கோங்க. நான் இப்ப நேரா கேபினுக்கு போயிடுறேன், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன், நீங்க அவரை கூட்டிட்டு ட்ரெயினுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் டிசி பார்த்தார், சரி எதுக்குடா நம்மளுக்கு வம்பு அப்படின்னு அவர் நேரம் வந்தார், மன்னிப்பு கேட்டார். உடனே அவர் சொன்னார், ராமநாமன் சொல்லு, அதுதான் மன்னிப்பு, வேற ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னார். சிரிச்சார். உடனே பாபாவோட கையை பிடிச்சிட்டு அந்த டிக்கெட் செக்கர் நேரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எந்த இடத்துல முதல்ல உட்காந்தாரோ அங்கேயே எடுத்துன்னு வந்து உட்கார வச்சார். வண்டி அவ்வளவுதான். உடனே கிளம்பிட்டு, எவ்வளவு பெரிய அதிசயம் பண்ணியிருக்கார் பாருங்க. இவர் ஏறி வண்டியில உட்கார்ந்த உடனே வண்டி கிளம்பிடுச்சு.
உடனே என்ன, அப்புறம் ரயில்ல இருக்கிறவா எல்லாரும் வந்து பாக்குறாரு இவரை எல்லாம் நமஸ்காரம் பண்றார். எல்லாம் ஒரே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஒரே கீர்த்தன் தான். இப்படி பாபா வந்து பல திவ்ய லீலைகள் இந்த கிராமத்துக்கு ரொம்ப நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனாலேயே இந்த கிராமத்துக்கு நிக்கரோரி கிராமத்தினுடைய பேரே தான் இவருக்கு அமைஞ்சிட்டு. கம்பளம் இல்லாம இவர் இருக்கவே மாட்டார். 30-35 வருஷம் கம்பளம் போத்திண்டே தான் இவர் எல்லா இடத்துலயும் நடமாடுவார். இப்பவும் அந்த கம்பளம் வந்து அந்த சமாதியில அங்க இருக்கு. நம்ம போனா தரிசனம் பண்ணலாம். பிருந்தாவனத்துல லங்கோட்டி அணிஞ்சுட்டு இருப்பார். கம்பளத்தை வந்து அப்படி போத்தின்னு இருப்பார். இப்படி இடுப்புல கட்டி அப்படி போத்தின்னு இருப்பார். குகைக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் கம்பளம் போத்தின்னு தான் இருப்பார். கிராமத்து வாசிகள்லாம் வருவா, பாபா இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்துல அவ வேண்டியதெல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்து வைப்பா. பாபா வந்து ஒரு தடவை மேல போத்தின்னு இருக்கிற கம்பளத்துல பார்த்தானா ஒரே எக்கச்சக்க கொசு எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் கம்பளியில ஒட்டின்னு இருக்கும் போல இருக்கு. அவர் இப்படி அப்படி திரும்பும் போது எல்லாம் செத்து போயிட்டு போல இருக்கு. உடனே அவ என்ன பண்ணா, பாபா கம்பளி பூரா கொசுவா இருக்கு. உடனே ஒரு பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் தட்ட சொன்ன. தட்டினா உடனே அவ நினைச்சுட்டா எத்தனை எத்தனை ஜீவ ஜந்துக்கள் இறந்து போயிடுது அப்படின்னு அவ மனசுக்குள்ளதான் நினைச்சுட்டா. உடனே பாபா சொன்னார், இப்ப எல்லாத்தையும் பேப்பர்ல தட்டினாலும் அதை எடுத்து அந்த பேப்பரை எடுத்துன்னு போய் வெளியில உதருங்கோ அப்படின்னார். உடனே அவ எடுத்து போய் இப்படி வெளியில உதறினா அவ்வளவுதான், எல்லாம் கொயின்னு எல்லாம் பறந்து போயிடுது, மொத்த ஈயும் கொசுவும். உடனே அவ பயந்து போயிட்டா. என்னடா நம்ம என்ன நினைச்சோம், உடனே அதுக்கு பதில் மாதிரி இவர் பிராண தானம் கொடுத்துட்டாரே அந்த கொசு எல்லாத்துக்கும். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆச்சரியம் இவாளுக்கு எல்லாருக்கும். இப்படி பாபா ஊரை விட்டு கிளம்ப போறாருன்றது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து. ஊரா இப்போ ஒரு சேட்டு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், பாபா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்றதுன்னு. உடனே பாபா சொன்னார், எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த ஊர்ல ஒரு சின்னதா சிவன் கோயில் ஒண்ணு கட்டுங்க, ஒரு அனுமார் கோயில் ஒண்ணு கட்டுங்க, அது போதும். கட்டி அந்த தினம் அந்த கோயில்ல சாயங்காலம் ஊர் ஜனங்கள்லாம் உட்கார்ந்துட்டு 1/2 மணி நேரம் ராமநாமம் அனுமான் சாலிசா பாட் பண்ணுங்க, செழிப்பா இருப்பேள், அதுல எந்த குறையும் வராது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கோயில் கட்டிட்டா. 2 மாசத்துக்குள்ளேயே கோயிலை கட்டிட்டா. இப்ப தினம் அங்க ராமநாம ஜபம் நடக்கிறது, அனுமான் சாலிசா, சாயங்கால சேவாக்கு ஊர் ஜனங்கள் மொத்த பேரும் அங்க கூடிடுறா. அப்படி ரொம்ப அதிசயமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு சேட்டு ஒருத்தர் வந்தாரு இந்த ஊருக்கு. அவருக்கு வந்து ஒரு வருஷம் யஜ்ஞம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால இங்க பாபா இருக்காரு, இந்த இடத்துலயே பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. அவர் சொன்னார், தின கஷேத்திரமா இல்ல தீர்த்த யாத்திரை ஸ்தலமா? ஒண்ணும் கிடையாது. தீர்த்தமாவது இங்க இருக்கா? அதுவும் கிடையாது. அதனால நான் சொல்றத கேளு, யஜ்ஞம் பண்ணணும்னா நைமிசாரண்யம் போ, அங்க போய் யஜ்ஞம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இப்ப வந்து கிராமத்துல ஜனங்களுக்கு எல்லாம் இப்ப பாபா ரொம்ப வருஷமா இருக்காரு இல்லையா, அதனால சர்வசாதாரணமாயிட்டார். இது பாபாவுக்கு தெரியும் இப்படி இவாள்லாம் மாறி இருக்கா அப்படின்றது. இதுக்கு நடுவுல இந்த சேட்டு இந்த ஊர்ல வந்து இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் பிராமண ஜனங்களை கூப்பிட்டு பேசியிருக்கார். அவ என்ன சொன்னா, ஒரு வருஷம் யஜ்ஞமா, ரொம்ப சந்தோஷம், ஜாம் ஜாம் நடத்துங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஒரு வருஷத்துக்கு உன்னை இவாலாம் கணக்கு போட்டா, ஒரு வருஷத்துக்கு ஆகாரம் வஸ்திரம் நம்மளுக்கு வந்து சன்மானம் எல்லாமே கிடைக்குமே அப்படின்னு இவாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த பாபா வந்து அந்த சேட்டு வந்து இந்த பாபாவை பார்த்து நமஸ்காரம் பண்றார். பண்ண உடனே என்னன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி சொன்ன உடனே அதான் சொல்லிட்டாரு இல்லையா, நீங்க இங்க என்னத்துக்கு பண்றேன் ஐமிசாரணம். அதனால இந்த பிராமணர்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபம் வந்துட்டு, உட்கார்ந்த இடத்துல நம்மளுக்கு வர வருமானம் அன்னம், ஆத்துல சமைக்கவே வேண்டாம், விருந்து பண்டாரா தினம் நடக்கும், ஒரு வருஷ காலம் அனுபவிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம நினைச்சோம், எல்லாம் போயிடுத்து இவரால அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துடுத்து பாபா மேல. யாரா உடனே அவ வந்து நேரா கேட்டா பாபாவை, நீங்க வந்து எங்களுக்கு வர வருமானத்தை கெடுத்துட்டே, அவர் இங்க ஒரு வருஷம் பண்றோம் அப்படின்னு சொன்னார், நீங்க வந்து அவரை நைமிசாரண்யத்துக்கு போ சொன்னீங்களே அப்படின்னு. உடனே பாபா சொன்னார், இந்த பாருப்பா, என்னை யாராவது ஏதாவது வந்து கேட்டா அவங்களுக்கு எது பண்ணா நல்லதோ அதை தான் நான் சொல்லுவேன், உங்களுக்காக நான் ஒன்னும் சொல்ல முடியாது, அதனால நான் அப்படி சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சு, கோயிலுக்கு வரதையே நிறைய பேர் நிறுத்திட்டா. ராமநாமம் சொல்றதுக்கு அனுமான் சாலிசத்துக்கு வர எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சு போயிடுத்து.
பாபா வந்து வெளியில வந்து குகையில இருந்து உட்கார்ந்தாலே நல்ல கும்பல் நிற்கும். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு கும்பலும் வர்றதில்ல. பிராமணாளுக்கெல்லாம் இவர் மேல ரொம்ப கோபம். பாபாவுக்கு ரொம்ப மனசு துக்கமாயிடுச்சு. நான் வந்து இவாள்லாம் பக்தர்களா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கிராமத்துக்கும் இவாளுக்கும் இவ்வளவு பண்ணேன். நாமந்தான் பிரேம தாதா, நாமந்தான் பிராண தாத்தா. நான் ஏதாவது சித்தி எல்லாம் பண்றேன் அப்படின்னாலும் இந்த நாம பிரச்சாரத்துக்காக தானே நான் செஞ்சேன். இவாள பக்தர்களா ஆக்கணும் தானே நான் நினைச்சேன். இந்த பாமர மக்களோட மகாத்மாக்களோ சந்துக்களோ குருமார்களோ சாதாரணமா பழகிறது இல்ல, அவளுக்கு வேண்டியதை கல்பக விருட்சம் போல அவ நினைச்சதை நடத்தி கொடுக்கறது, ஆசை கூறுறது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நாம பிரச்சாரத்துக்காக தான். ஜீவனுக்கு வந்து எல்லாமே பிராரப்த பிரகாரம் தான் நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும். ஆனா இந்த மாதிரி சத்துக்கள் வந்து அவளுடைய மனோ காமனாவை பூர்த்தி பண்ணி வைப்பா. அவ வந்து பிரயாசப்பட்டு எனக்கேன பிரகாரேன எப்படியாவது அவர்களுடைய தபஸ் பலத்தினாலேயோ இல்ல ஆசீர்வாதத்தினாலேயோ சமத்காரத்தினாலேயோ அவ ஏதாவது பண்ணி அவளை வந்து பக்தர்களா மாற்றி பகவானுடைய சரணத்துல எடுத்து போய் சேர்க்கணும்ன்றது தானே அவளுடைய குறிக்கோள். இன்னைக்கும் நீப்கரோரி பாபா மேல நிறைய விசுவாசம் வைக்கிறா. அவளுக்கு அவளுடைய மனோ காமனாதான் பூர்ணம் ஆறுது அப்படின்னு சொல்றா. ஆனா அவர் மேஜிக் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. ராமநாமமே கற்பக விருட்சம் தான், ராமநாமமே காமதேனு தான். எதை கொடுக்கறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் இல்ல. அனுமான் சாலிசாக்கு எதை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்ல. அதனால இந்த பட்டணம், இந்த ஜபம், இதுவே சர்வகாரிய சித்தி. அதை கடைபிடிச்சாலே போதும், வாழ்க்கையில ஒரு உன்னதமான நிலையை அடையலாம் அப்படின்றத அவர் வந்து செஞ்சு காமிச்சவர். அதுதான் அங்க இன்னைக்கும் 100 இடத்துக்கு மேல இவருடைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு. அதுல வர அமௌண்ட்லாம் கூட இவர் வந்து அனுமந்த ட்ரஸ்ட் இல்ல பஜ்ரங் பலி ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சு அப்படி பகவான் அப்படிலாம் ட்ரஸ்டுகளை ஏற்படுத்தி அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கார். கிராம மக்கள்கிட்ட வந்து இவர் வந்து இவ்வளவு அன்பு காண்பிச்சும் அவ இப்படி நடந்துன்றது இவருடைய மனசை பாதிச்சதுனால யார்கிட்டையும் எதுவும் கொள்ளாம அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டார். அப்புறம் மறுநாளைக்கு வந்து இவெல்லாம் ஜனங்கள்லாம் ஊர் ஜனங்கள்லாம் தேடி பார்த்தா கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, பாபா இப்படி விட்டுட்டு போயிட்டாரேன்னு அவளும் எவ்வளவு சுகங்கள் அனுபவிச்சிருக்கா பாபானால. அதனால அவெல்லாம் திரும்பியும் ராமநாம கீர்த்தனம் அனுமான் சாலிசாலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பாபா வந்து அந்த ஸ்டேஷன் தீப்கரோரி அந்த ஸ்டேஷன் எப்படி ஏற்படுத்தினார், அது எவ்வளவு முன்னேற்றங்களும் அந்த ஊருக்கு பண்ணி கொடுத்தாரு. கிணறு வெட்டினார், கோயில் கட்டினார். இருந்த இடத்துல இருந்தே எல்லாருடைய மனசையும் படிச்சு அவளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு சமாதானம் சொல்லுவார். இப்படி இவர் நடந்து 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 அந்த கிராமத்துல இருந்து கிளம்பி ஃபரூக்காபாத் வந்துட்டார். ஃபரூக்காபாத் வந்து அங்கேருந்து பிருந்தாவனம் வந்து சேர்ந்துட்டார். இந்த பரிக்கிரமா மார்க் இருக்கு இல்லையா, அது முன்னாடிலாம் வனம் மாதிரி தான் இருக்கும். அவர் வந்த காலத்துல கடைகள்லாம் கிடையாது, சரியான ரோடு வசதி கிடையாது, ஆசிரமங்கள்லாம் கிடையாது, ஜன நடமாட்டமும் அதிகம் கிடையாது. இந்த தாவூஜி கோயில்னு அது ஒண்ணு மட்டும்தான் இருந்தது. வெறிச்சோடி கிடக்கும் இந்த பிருந்தாவனம். வந்த உடனே தாவூஜிக்கு தான் முதல்ல அவர் போய் நமஸ்காரம் பண்ணார். இப்பவும் அவருடைய சமாதி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்துப்பார். அந்த 2 கையும் அந்த முன்னாடி ஊனிண்டு அப்படி சாஞ்சா மாதிரி இருப்பாரு. அப்படி பூர்ணமா படுக்க மாட்டார். ஒரு காலை தூக்கி வச்சுட்டு ஒரு கழிச்சு படுப்பார். அந்த வேப்ப மரத்தை அடியில உட்காந்துட்டு சதா ராமநாம ஜபம் பண்ணுவார். பிருந்தாவனத்துல அப்ப பன்வாரி லால்னு ஒரு சேட் இருந்தார். ரொம்ப ரொம்ப நல்லா உபச்சாரம் பண்ணி இவரை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு சந்தியா சமயம் இப்படி பார்த்துன்னு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு சந்தியா சமயம் இப்படி வர திவ்ய புருஷர் அப்படின்றது மட்டும் இவருக்கு தெரியும். மகாபுருஷர்கள்லாம் எல்லார் எதுக்கையும் அவ யாருன்றத பிரகடனப்படுத்த மாட்டா. அதுக்கு தகுந்த அதிகாரிகளா இருந்தா பிரகடனப்படுத்துவா. யார் எதிர்ல இவ காட்டிக்கணும்னு நினைக்கிறாளோ அவ எதிர்க்கதான் அவ யாருன்றத காமிப்பா. இப்படி ஒரு கழிச்ச நிலையில அப்படி ஒரு காலை தூக்கி வச்சு நான் ஒரு படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு அனுமான்ஜி மாதிரி தரிசனம் ஆரம்பிச்சு, பாபா 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 அப்படின்னு கதறிண்டு அப்படியே வர வந்து காலில் விழுந்தார். ஏன் பாபா நீங்க இப்படி காட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, இந்த மரத்துக்கு அடியில நீங்க என் வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், என்னப்பா காடுன்ற, பெரிய நகரமா ஆக போறது, ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்கள் சதா வந்த வண்ணம் இருக்க போறா, எவ்வளவு கோயில் வரப்போகுது, இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கும், இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கும், இந்த இடத்துல இந்த ஆசிரமம் இருக்கும். இன்னைக்கு எங்கெங்க எந்தெந்த ஆசிரமங்கள் எந்தெந்த கோயில்கள் எங்கெங்க இருக்கோ அது அத்தனையும் அன்னைக்கே அவர் சொல்லிட்டார்.
அப்படின்னு சொல்லிட்டாராம். பூரா கல்லும் மண்ணும், மழைக்காலம் ஆனா ஒரே சேரும் சகதியுமா இருக்கும். இருந்தா பர்சானால ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 4 பேர் இருந்தா அதிகம் அப்படின்றார். இப்போ அப்போ கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணுவா இல்லையா, அந்த பரிக்கிரமா பண்றவா வரவாளுக்கு இடுப்பளவு தண்ணீர்ல பரிக்கிரமா பண்ணவாள்லாம் இருந்தாலும் இந்த பிரவச்சனம் பண்றாளே அவருடைய குருநாதர்லாம் கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணாம இருக்க மாட்டாராம். ஏகாதசி கிரிராஜ் பரிக்கிரமா பண்ணும்போது இடுப்பளவு தண்ணீர்ல நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி இந்த பெரிய நகரமா போறதுப்பா, இதை போய் இப்படி எல்லாம் சொல்லாத. பாபா கிளம்பல அவரோட. அப்புறம் பரிக்கிரமா முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டார். அடிக்கடி அவர் தரிசனம் மட்டும் பண்ணுவார். இப்போ பாபா அங்க வந்துதான் இந்த ஊர் பெருசாச்சு. பாபா பிருந்தாவனத்துக்கும் நிறைய கிருப்பை பண்ணியிருக்கார். இந்த பாட்டக் பன்வாரிலால் அவர் மேலேயும் ரொம்ப கிருப்பை பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சின்ன குடிசை ஒண்ணு கட்டி கொடுத்தாரு அந்த பன்வாரிலால். அது மெல்ல மெல்லமா இவருடைய புகழ் ஊரெல்லாம் பரவித்து பக்தர்கள்லாம் மதுரா அந்த மாதிரி பருக்காபாத் அங்கெங்கெல்லாம் ஜனங்கள் பார்க்க ஆரம்பிச்சா. இப்போ இருக்கிற இடத்துலயே ஒரு ஆசிரமம் நிர்மாணம் ஆயிடுத்து. பாபா குடும்பத்தை விட்டு ரொம்ப பல வருஷங்கள் ஆயிடுத்த. இப்போ இவர் பிருந்தாவனத்துல இருக்காருன்னு இவர் அப்பாக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே அவர் நேரா கிளம்பி வந்தார். கேட்டார், என்ன இது நீ பாட்டுக்கு சொல்லிக்காம கொள்ளாம வந்துட்ட, என்ன பண்ணுவேன்னு நினைச்சேன். நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. உன்னுடைய அம்மா கிருஷ்ண பதத்தை அடைஞ்சிட்டா. ஆனா என் வம்சம் என்ன ஆறுது, வம்சமே இல்லாம எழுத்த இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்ட உடனே அப்பாவோட கிளம்பி போயிட்டார். இவர் போய் 3 வருஷம் குடும்பத்தோட இருந்தார். இவருக்கு 2 புத்திரர், ஒரு புத்திரி. புத்திரர்கள் இதுவரைக்கும் பிருந்தாவனத்துல இருந்தா. ஒரு புத்திரன் 2021 பகவத் சரணத்தை அடைஞ்சான். இன்னொரு புத்திரன் அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனும் கிருஷ்ண பதத்தை அடைஞ்சிட்டான். தர்மநாராயண்ஜின்னு பேரு. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நீப்கரோரி பவா மாதிரியே இருப்பான். சந்தானம் ஜனன ஆச்சோ இல்லையோ அந்த 3 வருஷம் கழிச்சு இவருக்கு நேர கிளம்பி திரும்பியும் பிருந்தாவனமே வந்துட்டு அப்புறமா நைனிடால், ஹல்த்வானி, பரேலி, கான்பூர் அப்படின்னு பல இடத்துக்கு போயின்னு இருப்பார். மறுபடியும் பிருந்தாவனத்துக்கே திரும்பி வருவார். அப்புறம் அனுமார்ஜி கோயில் ஒண்ணு கட்டினார் இந்த பிருந்தாவனத்திலேயே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சதா ராமநாமம் நடந்துட்டே இருக்கும். பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார். இப்போ நைனிடால் கேச்சி தாமுக்கும் போவார். அங்க இருக்கிற பக்தர்களும் இங்க வருவா. இப்போ இந்த 2 இடமுமே ரொம்ப முக்கியம்தான். நைனிடால்ல அந்த கேச்சி தாம்ல விசேஷ பக்தர்கள் வருவா. இங்க பிருந்தாவனத்துல பாரத தேசம் பூரா இருக்கிற பக்தர்கள் தரிசனம் பண்ணுவா. இப்படி நடக்கும். பாபாக்கு ஒரு நியமம் இருந்தது. இவர் தினம் ராமநாமம் எழுதாம இருக்கவே மாட்டார். அதுக்கு ஒரு டைரி வச்சுருப்பார். மாதம் ஆரம்பம் முதல் தேதி அன்னைக்கே 30 பக்கத்துலயும் டேட்டை எழுதிடுவார். அதுக்கப்புறம் அதுல ராமநாமம் எழுதுவார். இந்த செப்டம்பர் மாசம் 1973 வருஷம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் டேட்டையே எழுதல. உடனே 30 தேதி இல்லையா செப்டம்பர் மாசம்னா, நான் 11 தான் எழுதி வச்சிருந்தார். அங்க ஒரு மாதா ஒருத்தி தினமுமே வருவார். இவருடைய டைரிய பாப்பா. ஏன்னா இந்த ராமநாமம் ரொம்ப அழகா எழுதிப்பார். கலர் கலரான இங்க்ல எழுதுவார். நீலம், சிகப்பு, மஞ்சள் எல்லா கலர்லயும் இங்க்ல எழுதுவார். அந்த டைரிய பார்த்த உடனே அவளுக்கு ராம தரிசனமே ஆகுமா. அந்த ராமநாமத்துல ராம தரிசனம் தெரியுமா. அப்படி ஆனாலும் அந்த அம்மா எப்ப வந்தாலும் அந்த டைரிய பாக்குற வழக்கம். உடனே பாபாட்ட கேட்டா, என்ன பாபா செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் தேதி போட்டிருக்கேன், 30ஆம் தேதி வரை டேட் எழுதலையே அப்படின்னு கேட்டார். நான் தான் பூரா மாசம் இருக்க மாட்டேனே அப்படின்னா. அவ என்ன நினைச்சானா, பாபா வேற ஊருக்கு போயிடுவார் போல இருக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம், அததான் அவர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சா. பாபா டைரி எப்பவுமே பக்கத்துலதான் வச்சுட்டு இருப்பார். இதுக்கப்புறமா அவர் கிளம்பி கேச்சிதாம் போயிட்டார். கேச்சிதாம் போன உடனே அங்க இருக்க முடியல அவரால். உடனே 9ஆம் தேதி அங்கேருந்து பிருந்தாவனம் வந்துட்டார். வரும்போதே இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இப்படி விதேச ஜனங்கள் பூரா எல்லாம் நிரம்பி வழியிறது எல்லாரோடையும் சேர்ந்து வந்துட்டார். கீர்த்தன் ஆரம்பிச்சாச்சு 9ஆம் தேதி. பாபா வந்த உடனே சொல்லிட்டார், எல்லாரும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் கீர்த்தன் பண்ணுங்கன்னு. அப்புறம் அங்க ஒரு பெரிய தொட்டி எடுத்துன்னு வச்சா. அந்த தொட்டியில போய் பாபா உட்காந்துட்டார். எல்லாரையும் கலசத்துல தண்ணி எடுத்துன்னு எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே பிரசன்னமாயிட்டா. எல்லாரும் கலசத்துல தண்ணி எடுத்துன்னு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணா. மகராஜுக்கு சேவா பண்ணணும்ன்ற ஆசை இருந்ததே, இப்ப அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தீந்துதா அப்படின்னு கேட்டார். உடனே அவெல்லாம் எஸ் எஸ் அப்படின்னா. அப்புறம் 2 வஸ்திரம் எடுத்து அணிஞ்சின்றார், உட்காந்துட்டார். எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணா. இன்னைக்கு குரு பூர்ணிமா மாதிரி பூஜை பண்றீங்களே அப்படின்னார்.
குரு பூர்ணிமா முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுத்து. 10ஆம் தேதி ரவி கண்ணா அப்படின்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பக்தர் அவளாம் வந்துட்டா. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணா. இன்னும் இவர் சொன்னார் எனக்கு ஆக்ரா போகணும் அப்படின்னார். ஹரி கிளம்புங்க அப்படின்னா மெல்ல மெல்லமா நடந்தார். பின்னாடி திரும்பி பார்க்குற வழக்கம் இவருக்கு எப்பவுமே கிடையாது. இப்ப என்ன பண்றார், பாபா திரும்பி 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 பின்னாடி பாக்குறார், எல்லாரையும் கடாட்சிக்கிறார். இப்படிலாம் பாபா நடக்க மாட்டாரே அப்படின்னோடனே திரும்பி வாசப்படிக்கிட்ட வந்து நின்னார். அப்படியே வாச கதவு மேல சாஞ்சின்றார். ரவிக்கண்ணா சொன்னார், இல்ல ட்ரெயினுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும், ட்ரெயின் வந்துடும் பாபா, அப்புறம் ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு திரும்பி 10 அடி நடந்தார். அப்புறம் அப்படியே அங்கேயே நின்னுட்டார். பாபாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார்ல ஏறதுக்கு முன்னாடி முன்னாடி பின்னாடி பாக்குறார். அப்புறம் வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டார். இப்ப டிரைவர் என்ன பண்ணாரு, ஏதோ 1 நிமிஷம் அப்படின்னு வண்டியில ஏதோ சரி பண்ணாரு. அதுக்குள்ள அந்த வயசான கிழவி ஊத்தி பாவம் தினமும் பாபா வந்து நமஸ்காரம் பண்ணுவா. விழுந்து அடிச்சுன்னு ஓடி வந்தா, தடுமாறி அவளுக்கு கடைசி தரிசனம். காலில் விழுந்தா, கதறி அழுதா. அவளுக்கு என்ன தோணித்துன்னு தெரியல. இன்னே பாபாவை பிரசாதம் எடுத்து கொடுத்தார். வண்டி கிளம்பிடுத்து. அவ்வளவுதான். இவளுக்காக தான் இவளுக்கு தரிசனம் கொடுக்கணும் தான் பாபா வந்து இவ்வளவு டிலே பண்ணார் போல இருக்கு அப்படின்னு அவளாம் பேசிட்டா. அப்புறம் ஆக்ரா வந்து சேர்ந்துட்டா. அங்க முக்கிய பக்தர்கள்லாம் வந்தா, தரிசனம் பண்ணா, பேட்டி ஆச்சு. சாயங்காலம் காட்கோதாமுக்கு போலாம் அப்படின்னா 3-4 பக்தர்களோட கிளம்பி ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டார். மதுரா வந்தது. உடனே நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் மதுரா ஸ்டேஷன்லயே இறங்கிட்டார். இப்ப என்னமோ திடீர்னு சரீரம் அப்படியே வேத்து கொட்டிட்டு அங்கேயே உட்காந்துட்டார். குடிக்க தண்ணி கேட்டார். சரியில்லை, நம்ம உடனே பிருந்தாவனம் போயிடணும் அப்படின்னார். அதுக்குள்ள என்ன ஆச்சு, நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. உடனே அங்கே ஜெயராம் வழியில அந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்க எடுத்துன்னு போய் காமிச்சா. அன்னைக்கு அனந்த சதுர்தசி 11ஆம் தேதி வந்தாச்சு. பிபி 400 500 இருக்கு. பாபா வந்து சிரிக்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னார். உள்ள வந்து உடனே இந்த வந்தவர்கிட்ட சொன்னார், ஆசிரமம் போலாம் அப்படின்னு சைகை காமிச்சார். உடனே பாபாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கார்ல ஏத்திண்டு அனுமானுக்கு ஆசிரமத்துக்கு கொண்டு படுக்க, அனுமானுக்கு எதிரில் அந்த ஆசிரமத்துக்குள்ள எடுத்துன்னு வந்து படுக்க வச்சுட்டான். உடனே பாபா எழுந்தார். அனுமானுக்கு 3 தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணார். ஜெகதீஷ் 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 அப்படின்னு 3 தடவை சொன்னார். அவ்வளவுதான், சரீரம் ஓஞ்சி போயிடுத்து. சரி, காலையில எழுந்துருவார், விளையாடுறார், எல்லாருக்கும் நிறைய கட்னாலாம் பண்ணி காமிப்பாரு. அது மாதிரி இவர் எழுந்துருவார் அப்படின்னு தான் நினைச்சுட்டு எல்லாரும் கீர்த்தன் பண்ணிட்டே இருக்கா. ஆனா இவர் வந்து கிருஷ்ண பதத்தை அடைஞ்சிட்டார். உடனே சர்ச்சை அங்க நடக்கிறது. சரி, இப்ப பகவான் திருவடி சேர்ந்தாச்சு, இப்ப நம்ம வந்து இவருடைய தேகத்தை என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே அகண்டானந்த் மகாராஜ் என்ன பண்ணார், அவருடைய சரித்திரம் பார்த்தோவே, அவருடைய சரீரத்தையே அப்படியே முன்னே தூக்கி எறிய சொன்னார் இல்லையா, அந்த ஜல ஜந்துக்களுக்கெல்லாம் விருந்தா அமைட்டும் என் தேகம்னு. அந்த தேவாமான்னு ஒரு சித்தர், அந்தம்மா என்ன சொன்னா, சரீரம் போனோடனே என்னுடைய தேகத்துல பூரா சர்க்கரையும் நெய்யும் கிலோ கிலோவா கொட்டிடுங்க, என்னுடைய தேகம் வந்து இந்த ஜந்துக்களுக்கு பண்டாராவா இருக்கட்டும், விருந்தா அமையட்டும், அதெல்லாம் வந்து ஸ்வீட்டா சாப்பிடும் போது அதுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தித்திப்பா இருக்கேன்னு நல்லா சாப்பிட்ருவோம் அப்படின்னு. இப்போ இவருக்கு என்ன சம்ஸ்காரம் பண்றதுன்னு பேச்சு. கிரகஸ்தர்களுக்குன்னா அக்னி சம்ஸ்காரம், பாபாக்களுக்குன்னா பூர்ண சமாதி, இப்படிதானே. ஆனா பாகல் பாபா இருந்த சமயம், அங்க பக்கத்துல பாகல் பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் வந்து லீலானந்த டாக்கூர். ஆனா அவரை பாகல் பாபான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவா. அவர்கிட்ட போய் கேட்கறா என்ன பண்றதுன்னு. உடனே அவர் சொன்னார், அக்னி சம்ஸ்காரம் தான் பண்ணணும் அவருக்கு, ஏன்னா அவர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தார். அதனால அவருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தேவி பிருந்தாவனேஸ்வரி வந்து பாபா வந்து சொன்னார், அந்த பிருந்தாவனேஸ்வரிய தீர்மானம் பண்ணிட்டா, அதனால பன்வாரி லால் கிட்ட ஒரு இடத்த காமிச்சு, இந்த இடத்துல சப்தசதி பாட்டு நடக்கட்டும் இந்த நவராத்திரிக்கு அப்படின்னார். அதே மாதிரி அங்க சப்தசதி பாட்டு நடந்து முடிஞ்ச உடனே அந்த 4 ஓரமும் ஒரு சிமெண்ட் சுவர் ஒண்ணு எழுப்ப சொன்னார். அதனால அந்த ஸ்தானம் வந்து பவித்திரமா இருக்கட்டும், பக்தர்கள் வந்து வந்தாலும் அந்த இடத்த மட்டும் மிதிக்க கூடாது அப்படின்னு அந்த யஜ்ஞம் பண்ண இடத்த அப்படியே வச்சிருந்தார். இந்த இடத்துல அப்படி பண்ணணும்ன்றது பிருந்தாவனேஸ்வரி வந்து சொப்னத்துல இவருக்கு சொன்னதாம். அதை இவர் வந்து அந்த பன்வாரிலால் சேட் கிட்ட சொல்லி பண்ணி கடைசியில அந்த ஸ்தானம் பவித்திரமாவே இருந்தது. இப்போ இவர் வந்து இந்த பாகல் பாபா வந்து சொன்னார்,
ஏற்கனவே அவர் சூச்சகம் என்கிட்ட சொல்லிட்டார். அதனால வேண்டி இவருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்க யஜ்ஞமும் பண்ணியாச்சு. பிருந்தாவனேஸ்வரி இங்க இருக்கா, அதனால பாபா பிரேரணை கொடுத்திருக்காரு எனக்கு, இங்கே அவருக்கு அக்னி சம்ஸ்காரமே பண்ணிடுங்கோ இந்த இடத்துலயே, இதுதான் அந்த ஸ்தானம். ஏன்னா அவர் கிரகஸ்த சந்த், அதனால அவருக்கு அக்னி சம்ஸ்காரம் தான் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் இப்பவும் அந்த ரஜ் அங்க இருக்கு. அப்புறம் அந்த இடத்துலயே சம்ஸ்காரம் ஆச்சு. அதுக்கு மேல அந்த விக்கிரகத்தை எழுப்பினா இன்னைக்கும் பலருக்கும் அனுபவம் தந்துன்னு தான் இருக்கார் அவர். வரவாளுக்கெல்லாம் சுந்தரகாண்டம் படிப்பா, ராமநாம ஜபம் அங்க நடக்கும். இன்னைக்கும் விரஜவாசிகள் அங்க பாபாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அவளுக்கும் பல விதத்துல அனுபவங்கள் தான் ஆயிருக்கு. பாபா கடைசியா சொன்ன வார்த்தை இன்னைக்கு நான் சென்ட்ரல் ஜெயில இருந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு பக்தர்கிட்ட. அதாவது அவருடைய பகவான போய் சேர்றது இந்த பூலோகத்துல இருந்ததை அவர் ஒரு ஜெயில் வாசமா கருதி இருக்கார். பக்தாளுக்கு அப்படிதானே இருந்துக்கும். இன்னைக்கும் அவருடைய அங்க போனா அவருடைய ஆசிரமத்துல அவருடைய கம்பளி, அவர் சாப்பிடுற தட்டு, அந்த கருவா எல்லாமே அங்க நம்ம தரிசனம் பண்ணலாம். இன்னைக்கும் அவர் தன்னுடைய சொரூபத்தோட அந்த பிருந்தாவனத்துல வாசம் செய்யறான்றதுதான் அவருடைய பக்தர்களுடைய கணிப்பு, அவருடைய நம்பிக்கை. பரிக்கிரமா மார்க்ல இன்னைக்கும் இந்த இவருடைய ஆசிரமம் இருக்கு. இன்னைக்கும் பரிக்கிரமா பண்றவா பலருடைய கண்களுக்கு இவர் தென்படுகிறார் அப்படின்னு சொல்றார். இப்பேற்பட்ட திவ்ய சரித்திரம், இப்பேற்பட்ட சமத்கார பாபா, இந்த சரித்திரம் எல்லாருடைய மனசுலயும் நீங்காத இடத்தை பெற்றிருக்கும் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா சகீஸ். ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் की जय. सर्व संतनों की जय.